சோன்னு இந்த வெயில் காலத்துல வெயில் ஆரம்பிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, ஜில்லுன்னு இருக்குது. ஏதாவது கண்டென்ட் போட்டாகணும், ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது மேட்டர் கிடைக்குதா, யாராவது பத்தி ஏதாவது சொல்லி ஆகணுமே, ஐயோ இல்லைன்னா என் தலை வெடிச்சிருமே. உம் ஆஹ் கிடைச்சிருச்சு. ஒரு ஆடு சிக்கிருச்சு. ஐயா, ஆடு சிக்கல, உண்மையான விஷயத்தை ஆராய்ஞ்சு உண்மையை தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. அதாவது விஜய் டிவில ஒளிபரப்பாகி கொண்டிருந்த மிக பிரம்மாண்டமான ஷோ பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் சீசன் 6ல வந்து செகண்ட் கண்டஸ்டண்டா வின் பண்ணது விக்ரம் அவர்கள். தமிழ் பற்று உள்ள ஒரு நபர். இவரை பற்றியான நியூஸுகள் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னங்க பேசிட்டு இருக்கிறாங்க? சில பேர் வீடியோல என்ன போடுறாங்க தெரியுங்களா? ஐயோ பெண் வேடம் போட்டு ஒரு ஆம்பளை துரத்திங்கன்னு விக்ரம் போயிருக்கிறாரு, எதுக்கு போனாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற வீடியோ எல்லாம் போட்டு இருந்தாங்க. சோ அதுதான் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே இது உண்மையா பொய்யா, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தேடி பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வரேன். அதாவது ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கணும்னா மேனேஜர்கிட்ட சொல்லி போலீஸ் பர்மிஷன் வாங்கி பர்மிஷனோட தான் ஒரு இடத்துல போய் நம்ம சினிமா ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஆனா செலவை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வித்தவுட் பர்மிஷன் வாங்காம பட்ஜெட்ல படம் எடுக்கணுங்கிறதுக்காக இவங்க போய் ஷூட்டிங் எடுப்பாங்க. அது போலதான் ஷூட்டிங் எடுக்க போன இடத்துல யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் மாடியில உள்ளவங்க வீடியோ எடுத்து இவர் வந்து லேடிஸ் வேஷம் போட்டுட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு வீட்டுல ஒரு ஆணை வந்து பலாத்காரம் பண்ணதாகவும் இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமையே பண்ணிட்டாரு அப்படின்னு பரபரப்பா பரட்டி விட்டாங்க. ஸோ நிறைய பேர் ட்ரோல் பண்ணி அதை நிறைய விஷயம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. நல்ல வேலை விக்ரம் கொஞ்சம் உஷாராகி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன என் மேல வந்து தேவையில்லாம பள்ளிகளை சுமத்துறாங்க, தேவையில்லாம நியூஸ்களை பரப்பி விடுறாங்க, என் பேரை டேமேஜ் பண்றாங்க, இதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதாவது பரவாயில்லைங்க. அவர் பிக் பாஸ் ஷோ போயிட்டு வந்தோடனே ஒரு நியூஸை பரப்பி விட்டாங்க. வெளிநாட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் அந்த பொண்ணு ஒரு பேட்டி கொடுத்து என்னை இந்த மாதிரி விக்ரம் வந்து ஏமாத்திட்டாரு, வேற கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க மனைவிட்டே கேட்டபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் கணவருக்கு வேற காதல்லாம் கிடையாதுங்க, என் மேலதாங்க காதல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழை நல்ல நேசிக்கக்கூடியவர், நல்ல தமிழை உச்சரிக்கக்கூடியவர், இலக்கியம் தெரிஞ்சவர், 4 மேடைகள்ல மோட்டிவேஷனா பேசக்கூடியவர். அப்படிதான் வந்து பிக் பாஸ் ஷோல செலக்ட் பண்ணி அவரை எடுத்தாங்க. ஸோ அவரும் பிக் பாஸ் ஷோல செகண்ட் இடத்தை பிடிச்சி மக்கள் மனசுல நல்லா நிலைச்சிருந்தாரு. அவரை பற்றியான சில விஷயங்கள்லாம் போட்டா ட்ரெண்டிங் ஆயிரும் அப்படின்னு சின்ன ஒரு வீடியோ கிளிப் தாங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய நியூஸா பரப்பி விட்டு அவர் பேரை டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரும் நண்பர்களே அவரை பத்தியான நியூஸ்கள் எதுவும் போடாதீங்க, சட்ட சிக்கல்ல மாட்டிப்பீங்க. சமீபத்துல படங்கள்லாம் கூட நடிச்சிருந்தாரு, நல்லபடியா நடிச்சிருந்தாரு. சோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். தேங்க்யூ.